السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 24வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான பரிசுத்தமான தீனுடைய இந்த உழைப்பு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகிறது. இரகசியமாக 3 வருடங்கள் உழைப்பு நடந்தது, முயற்சிகள் நடந்தது. அதில் சிலர் ஆண்களிலும் பெண்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த தீனில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே அந்த உயர்ந்த தீனின் பக்கம் தனக்கு நெருக்கமான அறிமுகமானவர்களை இரகசியமாக அழைக்க ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகிரங்கமான அழைப்புக்கு ஏவினான், அனுமதி வழங்கினான். அதில் முதலாவது தன்னுடைய நெருக்கமான இரக்கமான குடும்பத்தினருக்கு எத்தி வையுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அதற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை அழைத்தது. அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை பற்றி முன்னால் உள்ள பதிவுகளில் நாம் கேட்டிருப்போம். இப்பொழுது தீன் இஸ்லாம் மக்காவிலும் அரேபியர்களுக்கு மத்தியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கிறது. எல்லா இடங்களிலும் அது பேசப்படுகிறது. எதிரிகள், மக்காவுடைய தலைவர்மார்கள் யோசிக்கிறார்கள், இது இப்படியே தொடருமாக இருந்தால் இது எங்களுக்கு பெரும் ஆபத்தாக ஆகிவிடும். அதிலும் குறிப்பாக யோசிக்கிறார்கள், தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. பொதுவாக ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு முன்னாலும் ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர்கள் அறிந்த விதத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலத்திலே பல இடங்களிலிருந்தும் மனிதர்கள் வருவார்கள். அப்படியான காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் அவர்களுடைய இந்த தீனை எத்தி வைக்கக்கூடாது, அது போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எப்படியாவது ஹஜ்ஜுடைய அந்த காலத்தில் இவர்களுடைய பேச்சு எடுபடாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மசூரா செய்யப்பட்டு இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது, இவரை ஒரு சூனியக்காரர் என்று நாம் அறிமுகம் செய்வோம். சாஹிர். இவருடைய பேச்சில் சூனியம் கலந்திருக்கிறது. இந்த சூனியத்தின் மூலம் இவர் குடும்பத்தை, உறவுகளை பிரிக்கிறார். இது அவர்களின் முடிவாக இருந்தது. முடிவெடுக்கப்பட்டதை போன்று அவர்கள் அதனை அமல் செய்வதற்கு முன்வந்தார்கள். இதில் மிக முக்கியமாக பங்கெடுத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த சாச்சா, தந்தையுடைய சகோதரர் அபூ லஹப். ஆரம்பத்திலிருந்தே எல்லா வகையிலும் எதிர்த்தார், நோவினை செய்தார். ஹஜ்ஜுடைய காலம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயர்ந்த பரிசுத்தமான தீனை எத்தி வைக்கும் விடயத்தில் அங்கே இருந்த மிக முக்கியமான இடங்களான, மிக முக்கியமான வியாபார ஸ்தலங்களான உக்கால்,
மஜன்னா, ஜுல் மஜாஸ் போன்ற இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயர்ந்த தீனை எத்தி வைத்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது, அபூ லஹப் அவருக்கு பின்னாலே சொல்லி கொண்டு போனார், இவருக்கு வழிபட வேண்டாம், இவருடைய பேச்சை கேட்க வேண்டாம், இவர் மதம் மாறியவர், இவர் கல்லாப், மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே சொல்லி கொண்டே போனார். அபூ லஹப் மிகவும் மோசமாக நடந்து கொண்ட ஒருவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன். இதுவரையும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அறிவிப்புகளிலே வருகிறது, ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த பஜாறுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹின் பக்கம் மனிதர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது, அபூ லஹப் பொய்ப்பித்தது மாத்திரமில்லாமல் கல்லால் அவர்களுடைய குதிக்காலுக்கு அடித்து கொண்டே போனார். கல்லு பட்டு ரசூலுடைய கால் காயமாக ஆகியிருந்தது, காலிலே காயம் ஏற்பட்டது, அந்த அளவு நோவித்தார். அபூ லஹப் நுபுவத்துக்கு முன்னால் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் கிடைத்த 2 மகள்மார், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரையும் தன்னுடைய மகன்மார்களான உத்பா, உதைபா என்ற இருவருக்கும் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார். நுபுவத்துக்கு முன்னால் உத்பா, உதைபா என்ற அபூ லஹபுடைய 2 மகன்மார்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களான ருக்கையா, உம்மு குல்சூம் ஆகிய இருவரையும் திருமணம் முடித்திருந்தார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்தது என்ற செய்தியை சொல்லி அதன் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்களோ, அபூ லஹப் செய்த மிக முக்கியமான வேலையில் ஒன்றுதான், அந்த 2 மகன்மாரிடத்திலும் மிகவும் கடுமையாகவே சொன்னார், இந்த 2 பேரையும் நீங்கள் இருவரும் தலாக் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் விடமாட்டேன் வாழுவதற்கு. 2 பேரையும் தலாக் கொடுத்து அனுப்பி வைத்தார். சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அந்த 2 பேரையும் பாதுகாத்திருந்தான். அதுவரை காலமும் அவ்விருவரும் ஒன்று சேர்ந்திருக்கவில்லை என்றும் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மகன் அப்துல்லா வஃபாத்தாகிய பொழுது ஆண் குழந்தை. 2வது மகன் அப்துல்லா வஃபாத்தாகிய பொழுது அபூ லஹபுக்கு அப்படி சந்தோஷம், தன்னுடைய நண்பர்மார்களிடம் ஓடோடி வந்து சொன்னார், நன்மாராயம், ஒரு நல்ல செய்தி, முஹம்மத் ஒரு சந்ததியற்றவராக ஆகிவிட்டார், சார அபுத்தர், ஆம்புல புள்ள இல்லை அவருக்கு. இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் சந்தோஷமாக ஓடோடி வந்து தன்னுடைய நண்பர்மார்களிடம் நன்மாராயமாக சொல்லுகிறார். அப்படி வெறுத்தவர் தான் அபூ லஹப். அது மட்டுமல்ல, அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அவருடைய பெயர் அர்வா பின்து ஹர்ப் இப்னு உமையா, அபூ சுஃபியானுடைய சகோதரி. இந்த பெண்ணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதிலும் அவர்களுக்கு அநியாயம் செய்வதிலும் தன்னுடைய கணவனை போல அல்லது கணவனை விட மிக மோசமாக இருந்தார். அபூ லஹபுடைய வீட்டுடன் சேர்ந்ததாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இருந்தது. அப்பொழுது எல்லோரும் ஒரே பாதையைத்தான் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்.
இந்த உம்மு ஜமீல் என்ற அபூ லஹபுடைய மனைவி முள்ளுகளை எல்லாம் இரவிலே கொண்டு வந்து எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடிய பாதையில் முழுமையாக பரத்தி விடுவார். அவர்களுடைய வீட்டு வாயலுக்கு முன்னாலும் போட்டு விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பொய்யான, பிழையான, தவறான செய்திகளை எல்லாம் அந்த முழு பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் பரத்தி கொண்டிருந்தார். அவள் ஒவ்வொரு குடும்பமாக போய் ரசூலுக்கு எதிராக ஃபித்னாக்கள், குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக மோசமாக திட்டி முறையில்லாமல் நடந்து கொண்ட அந்த குடும்பத்துக்கு எதிராக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்த பொழுது கியாமத்து வரையில் மக்கள் அந்த குடும்பத்துக்கே பதுவா செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வசனங்களை இறக்கி வைத்தான். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்ற அந்த அத்தியாயம் உம்மு ஜமீல் அவளுடைய மனைவி இந்த குர்ஆன் இறங்கி இருப்பதை கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வருகிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவருடைய கையிலே ஒரு கல்லும் இருந்தது. தன்னுடைய அந்த கையால் சுமக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பெரிய ஒரு கல்லையும் எடுத்து கொண்டு வந்தார். அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னால் வந்து நின்றார். நின்றவுடன் அல்லாஹு தஆலா அவளுடைய பார்வையை திருப்பினான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அவளுக்கு விளங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கவில்லை. அது அல்லாஹுடைய குதரத். இருவரும் இருக்கிறார்கள். இருவருக்கு முன்னால் தான் அவள் நின்றிருக்கிறாள். ஆனால் அந்த இருவரிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவளுக்கு விளங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்காமல் அல்லாஹ் பார்வையை மறைத்து விட்டார். அவள் கேட்கிறாள், ஐன சாஹிபுக் கது பலகனி அன்னஹு யஹ்ஜூனி, எங்கே உன்னுடைய நண்பர்? என்னை பற்றி தவறான விடயங்களை எல்லாம் அவர் படித்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஏசி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு அவர் கிடைத்தால் இந்த கல்லால் அவரை அடிப்பேன். எனக்கும் பாட தெரியும், எனக்கும் கவிதை தெரியும். வ இன்னி லஷாயிரா என்று சொல்லிவிட்டு ரசூலை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி அவள் ஒரு கவிதையும் படித்தாள். அந்த முஸம்மமன் அசைனா வ அம்ரஹு அபைனா வதீனஹு கலைனா, முஹம்மது என்று சொல்லி புகழப்படக்கூடியவர் என்ற இடத்திலே அவள் அந்த கேவலத்துக்குரியவருக்கு நாம் மாத்தம் செய்வோம், அவருடைய சகல விடயங்களையும் நாம் நிராகரித்து விட்டோம், அவருடைய தீனை கலைந்து எறிந்து விட்டோம் என்று அந்த இடத்திலே படித்துவிட்டு சென்றார். அவள் சென்றதன் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அமா தராஹா ரஅத்க ஃபகால மா ரஅத்னி லகத் அஹதல்லாஹு பிபஸரிஹா அன்னி. சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது, உங்களை அவள் காணவில்லையா? சொன்னார்கள், என்னை அவள் காணவில்லை, நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் என்னை விட்டும் அவருடைய பார்வையை எடுத்து விட்டான். இப்படி மிக மோசமாக நடந்து கொண்டவன் தான் அபூ லஹப், அவனுடைய மனைவி. அது இல்லாமல் இன்னும் வகை வகையான நெருக்கடிகள், நோவினைகள் இவர்களுடைய
ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலை பற்றி தவறான செய்தியை உண்டாக்கி இந்த தீன் பரவுவதை நிறுத்த வேண்டும் என்ற அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இருந்ததை விட இன்னும் வேகமாக பரவ ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அவர்கள் அடுத்த கட்டம் என்ன முடிவு செய்தார்கள், என்ன முயற்சி செய்தார்கள் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். அவர்கள் ஒன்று கூடி எடுத்த முடிவுகளில் மிக முக்கியமாக 25 பேர் கொண்ட மக்காவினுடைய மிக முக்கியமான தலைவர்மார்கள், அவர்களுக்கு தலைமைத்துவம் தாங்கியது அபூ லஹப், சில முடிவுகள் எடுத்தார். இவர்களை அழித்து இல்லாமலாக்குவதற்கும் இந்த ஒளியை அணைத்து விடுவதற்கும் அவர்கள் சில திட்டங்கள் போட்டார்கள். அந்த தொடரை நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். அதே நேரத்திலே ஒரே ஒரு விடயத்தை நான் இந்த பதிவிலே கூறுகிறேன். அந்த அபூ லஹப் எப்படி மோசமாக நடந்தானோ அல்லாஹ் அவனை அவனுடைய மரணத்தின் பொழுதும் கேவலப்படுத்தித்தான் மரணிக்க செய்தான், மௌத்தாக்கினான். ஒன்று, அவனுக்கு எதிராக இந்த வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டு அவனுக்கு கியாமத்து வரையிலே மக்களுடைய பதுவா குர்ஆனின் மூலம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வசனங்களை ஓதக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது. ரசூலை பார்த்து நீ நாசமாகட்டும் என்று சொன்னான் அல்லாஹ், அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அழிந்து போ என்று வசனத்தை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகி அவனும் அழிந்து போகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கசப், அவனுடைய சொத்துக்கள் அவன் சம்பாதித்த எதுவுமே அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் உண்டாக்கும். சயஸ்லா நாரன் ஜாத லஹப், கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்தில் அவன் நுழைவான். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதம், விறகு சுமந்தவளாகிய. சில தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடிய நடைபாதையில் முள்ளுகளை போடுவதற்காக வேண்டி சுமந்து கொண்டு வந்த அந்த சுமை கழுத்தில் மாட்டி அப்படியே விழுந்து அவள் அந்த இடத்திலே மரணித்திருந்தாள். அப்படியும் எழுதியிருக்கிறார். ஹம்மாலத்தல் ஹதம் ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத், அந்த விறகு கட்டப்பட்டிருந்த பேரீத்தம் மரத்தினுடைய அந்த நாறு அவளுடைய கழுத்தில் மாட்டியிருந்த நிலையில் அவள் நரகத்திலே நுழைவாள். தஃப்சீருடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளில் நரகத்தில் இருக்கும் பொழுது அவள் விறகுகளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கணவன் அபூ லஹபுடைய நரக நெருப்புக்கு இன்னும் நெருப்பு மூட்டி கொண்டிருப்பாள். ரசூலுக்கு செய்த அநியாயத்துக்கு தண்டனை. அபூ லஹபை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, பெரிய தலைவராக இருந்தவர், மதிப்புக்குரியவராக இருந்தவர். அவனுக்கு அல்லாஹ் ஒரு கிருமியை ஏற்படுத்தி ஒரு நோயை உண்டாக்கினான். பயங்கரமான அழுக்கான அசுத்தமான அருவருப்பான நோய். அந்த நோய் வந்தால் யாரும் அவருக்கு பக்கத்திலே போக மாட்டார். அந்த நோய் வந்தவுடன் அவர் ஒதுக்கப்பட்டார். இப்படி யாரும் அவர் பக்கம் கிட்டே போவதில்லை, பயத்திலே. அந்த நோயிலே அவர் அழுக்காகி அசிங்கமாகி அதிலே அவன் மரணித்தான். ஜனாசாவை கூட யாரும் போய் பார்ப்பதற்கோ தூக்குவதற்கோ தயாரில்லை. பயம், அழுக்கு, துர்நாற்றம் ஏற்படுகிறது. கடைசியில் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் அவனுடைய அந்த உடம்பிலிருந்து நாத்தம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. பணத்துக்கு அப்படியான வேலைகள் செய்யக்கூடியவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டு அவர்களும் கம்புகளினால் குத்தி தூரத்திலிருந்து அவனுடைய அந்த சடலத்தை இழுத்து கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் செத்த மிருகங்களை புதைப்பதை போன்று புதைத்தார். அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய ரசூலை கேவலப்படுத்த நினைத்தவர்கள் யாரும்
அன்றிலிருந்து இன்று வரையில் தப்பவில்லை. இந்த பரிசுத்தமான தீனை இல்லாமலாக்குவதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு, அந்த தீனுடைய விடயங்களை அசிங்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் கேவலமடைந்தார்கள். இந்த பரிசுத்தமான தீன் அது இந்த உலகத்தில் ஒளிமயமாகிக் கொண்டே இருந்தது. கியாமத்து வரையில், அல்லாஹ் நாடும் காலம் வரையில் அப்படியே இருக்கும். அதனை யாராலும் அணைக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட பரிசுத்தமான தீன், அந்த தீனை எடுத்துரைப்பதற்காக வேண்டி வந்த பரிசுத்தமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். அவர்கள் கொண்டு வந்த உண்மையான மார்க்கத்தை எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் உள்ளத்தினால் அன்பு வைத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பின்பற்றுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.